ஏன் துர்கா? என்ன சந்துரு அப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரியலையா? எப்படி இருக்கீங்க? வாங்க டாக்டர். வணக்கம்மா. சந்துருக்கு இப்ப எப்படிமா இருக்கு? துர்காவை கொன்னுட்டாங்க. அப்படியே தான் டாக்டர் இருக்கான். அதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க தான் ஏதாவது செஞ்சு அவனை சீக்கிரம் குணப்படுத்தணும். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம். சந்துரு, கையில என்ன போட்டோ வச்சிருக்கீங்க? கொடுங்களேன், அதை நான் பாக்குறேன். சந்துரு, டாக்டர் கேக்குறாருல, போட்டோவை கொடுப்பா, பாத்துட்டு கொடுத்துடுவாரு. சந்துரு, நம்ம டாக்டர் தான். குடு சந்துரு. இல்லம்மா, இல்ல சந்துரு குடுத்துருக்க மாட்டேன். சந்துரு, போட்டோலாம் நான் வச்சுக்க மாட்டேன். பாத்துட்டு உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன். அது உங்ககிட்ட தான் இருக்கும். டாக்டர் பாத்துட்டு திருப்பி கொடுத்துடுவாரு. இல்ல முடியாது. அம்மா 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 இரு, இந்தாங்க டாக்டர். துர்கா, துர்கா, இரு இரு இரு. துர்கா, ஏன் துர்கா? கொடுங்க. சந்துரு கொடுங்க. ஏன் துர்கா? போட்டோல இருக்கிற பொண்ணு யாரு? என் மருமக, சந்துருவோட மனைவி டாக்டர். அவங்க பேரு தான் துர்காவா? ஆமா டாக்டர். ஒருவேளை அவர் மனைவியை நேர்ல பார்த்தா அவருக்கு மன ரீதியா ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால உங்க மருமகளை முதல்ல வர சொல்லுங்க. அவங்க தான் இவருக்கு ட்ரீட்மெண்ட். மத்தபடி நான் கொடுத்த மெடிசனை இவருக்கு கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? சந்துரு, தரமாட்டேன், தரமாட்டேன். துர்காவை கொன்னுட்டாங்க. துர்காவை கொன்னுட்டாங்க. ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை நீங்க கொஞ்சம் மாத்தி எழுதணும். ஓகே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் வரேன். போயிட்டு வாங்க டாக்டர். யுவர் ஆனர், இதுல இருக்கிற டாக்டர் சேகர் கொல்லப்பட்ட அதே முறையில தான் அமைச்சர் தண்டபாணியோட மகன் தன்ராஜு கொலை செய்யப்பட்டிருக்காரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இமிடியேட்டா சூர்யாவுக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனைய நிறுத்தி வைக்கிறதுக்கு ஆர்டர் தரேன். நாளைக்கே சூர்யாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண ஆர்டர் தரேன். இந்த ஆர்டரை உடனே கொண்டு போய் ஜெயிலர்கிட்ட கொடுங்க. ஓகே யுவர் ஆனர். மேடம், நீங்க ஜட்ஜோட இந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டுருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு அங்க வந்துடுறேன். ஓகே சார், போயிட்டு வாங்க. மற்ற செல் எல்லாம் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். ஹலோ ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் துர்கா பேசுறேன். சொல்லுங்க துர்கா. சார், என் ஹஸ்பண்டோட தண்டனையை நிறுத்துறதுக்கு ஜட்ஜ் ஆர்டர் கொடுத்திருக்காரு சார். ஜட்ஜ் ஆர்டர் போட்டிருக்காரா? எனக்கு அப்படி எந்த ஒரு ஆர்டர் கோர்ட்ல இருந்து வரலையே. சார், நான் இப்ப ஜட்ஜ் வீட்டு வாசல்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான எவிடன்ஸ ஜட்ஜ் கிட்ட கொடுத்து தண்டனையை நிறுத்தி வைக்க ஆர்டர் வாங்கியிருக்கேன் சார். சார், நீங்க தண்டனையை நிறைவேற்றறதுக்கு எந்த ப்ரொசீஜரும் பண்ண வேண்டாம் சார். நான் ஜட்ஜ் ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறேன். சாரி துர்கா, நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு என்னால ப்ரொசீஜர் பண்ணாம இருக்க முடியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வேணும்னா ஜட்ஜோட ஆர்டரை உங்க போனுக்கு அனுப்புறேன், இல்ல மெயில் பண்றேன். இங்க பாருங்க, டெக்னாலஜி டெவலப்பா இருக்கிற இந்த நேரத்துல
நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ண முடியும். அதனால மெயில் மூலமாவோ ஃபோன் மூலமாவோ எதை அனுப்பிச்சாலும் ஏத்துக்க முடியாது. அதுவும் இல்லாம ப்ரொசீடிங் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அதனால நீங்க ஜட்ஜ் ஆர்டரை நேரடியா கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே சார், நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் நிறுத்தி வைங்க சார், ப்ளீஸ். அதுக்கு வாய்ப்பு இல்ல துர்கா. ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு தான் இருக்கு. லாஸ்ட் மினிட்டுக்குள்ள அந்த ஆர்டரை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஹஸ்பண்டை தண்டனையில இருந்து காப்பாத்திடலாம். அது உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார், நான் உடனே கிளம்பி வரேன். சரி வாங்க. என்ன சிஸ்டர், ஏதோ கடுமையான சிந்தனையில இருக்கீங்க போல இருக்குது. புரியுது புரியுது புரியுது. என்ன இருந்தாலும் 10 வயசுல இருந்து வளர்த்த பாசம் இருக்கத்தானே செய்யும். என்ன உளறு? நான் உளரல சிஸ்டர், உண்மையத்தான் சொல்றேன். நாளைக்கு அதிகாலையில மாப்பிள்ள சூர்யாவை தூக்குல போட போறாங்க. அத நினைச்சு தானே நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் முட்டாள், அந்த சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு கிடையாது. அதானே பார்த்தேன். விடியறதுக்குள்ள இந்த துர்கா ஏதாவது செஞ்சு சூர்யாவை தண்டனையில இருந்து காப்பாத்திட்டானா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, நீங்க அந்த ஆங்கிள் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் கூட வளர்த்த பாசமோடு தப்பு கணக்கு போட்டேன் சிஸ்டர். யார் சிஸ்டர் இந்த நேரத்துல உங்களுக்கு போன் பண்றாங்க?